ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் வந்து எனக்கு ஒரு விதத்தில் ரொம்ப சர்ப்ரைஸான ஹாப்பியான பொங்கல். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ரீசன் என்னோடய சன் தான். அவன் வந்து எனக்காக ஒரு 3 கிஃப்ட் வாங்கினான். அது வந்து சர்ப்ரைஸு. ஸோ அவன் பொங்கல் டே அன்றைக்கி தான் இந்த சர்ப்ரைஸே காலையில் எனக்கு அன்ட்ராவல் பண்ணான். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு முடித்த உடனே வந்துட்டு வாமா வந்து உட்கார் அப்படின்னா உட்கார்ந்த உடனே 3 கிஃப்ட்டு தந்தான். ஒன்று வந்து இந்த வாட்ச்சு. ஸோ இந்த மாதிரி டைப் வாட்ச் நான் போடுறதில்ல. இது கொஞ்சம் யங் கேர்ள்ஸ்லாம் போடுற மாதிரி வாட்ச்சு. இருந்தாலும் இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த வாட்ச் வந்து அவன் கொடுத்த கிஃப்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் கிஃப்ட் வந்து இந்த கம்மல். ஸோ இந்த கம்மல் வந்து யூஸ்வலாக எனக்கு தொங்குற கம்மல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு டிசைனில், இதே மாதிரி டிசைன் கிடையாது, இதே மாதிரி ரெட் கல் வச்ச மாதிரி ஒரு கம்மல் ஆல்ரெடி எனக்கு வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ ஆனால் அதோட டிசைன் வந்து வேறு, இதோட டிசைன் வந்து வேறு. ஸோ இந்த கம்மல் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து செகண்ட் கிஃப்ட். தேர்ட் கிஃப்ட் வந்து ஒரு மொபைல் ஃபோனு. என்னுடைய மொபைல் வந்து என்னாச்சுன்னா, அதில் வந்து கொஞ்சம் சைடில் ஸோ என்னோடய மொபைலில் வந்து பவர் ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஆனால் அதை எப்படியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஸோ இது வந்து தேர்ட் கிஃப்ட்டு, புது மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா மொபைல்ன்றது கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்ட். அவன் எப்படி பணம் சேர்த்தான்னு தெரியல. பட் அவங்க அப்பாவும் கொடுத்த காசு, என்னோட காசு எல்லாம் சேர்த்து வச்சு சர்ப்ரைஸாக இந்த மொபைல் வேறு வாங்கி கொடுத்துட்டான். ஸோ அந்த இன்னொரு மொபைல் கொஞ்சம் பவர் ஸ்விட்ச் வந்து இதாக இருந்தது இல்லையா, ஸோ அந்த மொபைல் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது 3 கிஃப்ட்டுமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இது கேஸோடு இருக்குது, இப்போ எனக்கு எடுக்க முடியல கேஸோடு. ஸோ இதுதான் நியூ மொபைல். ஓகே, இந்த மொபைலு ஓகே, அது கூட இந்த கேஸையும் கொடுத்துருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவன் வந்து யூஸ்வலாக எனக்கு கிஃப்ட்டு தருவான். போன பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தான், தீபாவளி கிஃப்ட்டு கொடுத்தான், எப்பவுமே ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு தான் இருப்பான். அது ஒரு சர்ப்ரைஸ் தான். பட் இந்த வாட்டி 3 கிஃப்ட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்து என்னை வந்து பயங்கர சந்தோஷத்தில் ஆழ்த்தி விட்ட என்னுடைய மகனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ காட் பிளஸ் ஹிம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். ஆர்டர் பண்ண சாரீ இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை. அது வந்து இனிமேல் தான் அதை தைச்சி தான் அதை அப்புறம் ரிலீஸ் பண்ணோம். அந்த பியூட்டிஃபுல்லான சாரீ வந்து ரெட் வித் ப்ரௌனு கோல்டன் பார்டர் இருக்க சாரீ. அதை நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு போன வீடியோவில். ஸோ இதுதான் பொங்கலுடைய ஸ்பெஷல். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நமக்கு எல்ஐசியில் வந்து ஒரு நியூ பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த நியூ பிளான் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அது வந்து லேடிஸ் ஒன்லி பிளான். லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலாக வந்து லேடிஸ்க்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கணும், லேடிஸ்க்கு நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியலாக ஒரு பாலிசி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்ஐசி இந்த பாலிசி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானோட பேர் வந்து பீமா லக்ஷ்மி. பீமானா சேவிங்ஸ்னு அர்த்தம், லக்ஷ்மி, பீமா லக்ஷ்மி. ஸோ நம்மலாம் வீட்டோடைய மகாலட்சுமிகள் இல்லையா. எப்படி இருந்தாலும் ஒரு ஹவுஸ்னால் ஒரு லேடி வந்து அதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அங்கம். ஏன்னா லேடிஸ் இல்லாமல் ஃபேமிலி கிடையாது. ஸோ பீமா லக்ஷ்மின்ற பிளான் வந்து லேடிஸ் ஒன்லி பிளான். ஜென்ஸ் வந்து இந்த பிளான் எடுக்க முடியாது. ஒன்லி லேடிஸ் பிட்வீன் த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 50 இயர்ஸ், 18 to 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய லேடிஸ் மட்டும்தான் இந்த பிளான் எடுக்க முடியும். ஆல்ரெடி நான் ஒரு 4 பாலிசி இதில் விற்றுருக்கேன். என்னுடைய க்ளோஸ் கஸ்டமர்ஸு அவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை லிசன் பண்ணிக்கோங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இந்த பிளான் வந்து இது வரைக்கும் எல்ஐசியில் லான்ச் பண்ண எல்லா பிளானை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்.
நம்பர் 1 என்னன்னா இது வந்து ஒரு மணி பேக் டைப் பிளான். மணி பேக் பிளான் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி பணம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பிளான்ஸ் ஆல்ரெடி நம்ம எல்ஐசியில் பார்த்துருக்கோம். பட் இந்த பிளானை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான பிளான். எப்படின்னா இந்த இயர் நீங்கள் பாலிசி ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்க்குரிய ப்ரீமியம் நீங்கள் பே பண்ண பிறகு நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் கட்டின அந்த ப்ரீமியத்தில் 7.5% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் இயரே கிரெடிட் ஆகும். இந்த வருஷம் 1 இயர் கம்ப்ளீட் ஆனோம்னா செகண்ட் இயரே வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். இது வரைக்கும் நமக்கு எல்ஐசியில் இருந்த எல்லா பிளானுமே எப்போ வரும்? மணி பேக்னா 5 இயர்ஸ் கழிச்சு வரும், பீமா கோல்டுனா 4 இயர்ஸ் கழிச்சு வரும். பட் இது வந்து நெக்ஸ்ட் இயரே சப்சிக்வெண்ட் இயரே வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க எல்ஐசி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதம் ஜான்வரியில் நீங்கள் ஒரு பீமா லக்ஷ்மி பிளான் எடுத்தீங்கன்னா இந்த 1 இயருக்குரிய ப்ரீமியத்தை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இதே ஜான்வரி 2027ல் 7.5% இன்ட்ரெஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். திரும்பியும் தேர்ட் இயர் நீங்கள் ப்ரீமியம், செகண்ட் இயர் நீங்கள் ப்ரீமியம் கட்டும்போது என்ன ஆகும்னா அடுத்த இயர் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் கட்டும்போது செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வருது, தேர்ட் இயர் கட்டும்போது ஃபோர்த் இயர் வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எவ்ரி இயர் நீங்கள் கட்ட அதுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 15 இயர்ஸ் எடுக்கிறீங்க, பாலிசி டேர்ம் 25 இயர்ஸ் இருக்குது, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 15 இயர்ஸ் நீங்கள் கட்டும்போது எந்தெந்த வருஷத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது? செகண்டு, 4th, 6th, 8th, 10th, 12th, 14th, 16th, 18th, 20th, 22nd, 24th இயர். இத்தனை வருஷம் நம்மளுக்கு 12 பேமெண்ட்ஸ் மொத்தம் வந்து 12 டைம்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 25th இயரில் வந்து என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு லம்சம் அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட். ஓகேங்களா? ஒரு லம்சம் அமௌண்ட்டு கேரண்டீடாக கொடுக்குறாங்க எல்ஐசி. கேரண்டீட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், எல்ஐசி கேரண்டீட் பண்ணால் அது 100% உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். 100%ல 200% உங்களுக்கு அந்த கேரண்டீட் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வந்து எல்ஐசி சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக தருவோம் அப்படின்னு. அது வந்து கேரண்டீட் போனஸ். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே எல்ஐசி வந்து கேரண்டீடுன்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நம்ம அஷ்யூர்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானு, இந்த பீமா லக்ஷ்மி பிளானு ரொம்ப அருமையாக இருக்குது. லேடிஸ், இந்த வீடியோவை பார்க்குற லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஜென்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு இதை ஒரு கிஃப்டாக கொடுங்க, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? ஃபேமிலி நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருக்கலாம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா? இன்டர்ன். ஸோ ஹஸ்பண்ட்ஸ் கேன் கிவ் திஸ் பாலிசி டு தேர் ஒய்ஃப்ஸ். Ladies can take this policy on their own name. ஓகேங்களா? ஸோ இந்த 7.5% இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகுது என்னன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியத்துக்கு நீங்கள் அதை அப்படியே ஒரு எஃப்டி மாதிரி போட்டு வைக்கலாம் பேங்க்கில். நம்பர் 1 நீங்கள் அதை எஃப்டி மாதிரி போட்டு வைக்கலாம். எஃப்டிலேருந்து உங்களுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? நம்பர் 2, நீங்கள் இதே ப்ரீமியத்தை அப்படியே வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கட்டக்கூடிய ப்ரீமியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்பர் 3, அந்த பணத்தை நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது இந்த பிளானில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி எல்ஐசி பாலிசி ஹோல்டராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 0.5% அதிகமாக கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டில் 0.5% அதிகமாக கிடைக்குது இஃப் யூ ஆர் அன் எல்ஐசி எக்ஸிஸ்டிங் எல்ஐசி பாலிசி ஹோல்டர். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இதில் வந்து ரிஸ்க் கவர் அடுத்த 25 இயர்ஸ் நீங்கள் பாலிசி டேர்ம் எடுக்கும்போது 25 இயர்ஸ்க்கும் உங்களுக்கு ரிஸ்க் கவர் இருக்குது, உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு. ஓகே? ஸோ இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் இன் பிட்வீன், த என்டையர் பாலிசி அமௌண்ட் ப்ளஸ் த அமௌண்ட் அக்யூமுலேட்டட் இன் யுவர் அக்கௌண்ட் வில் பி paid to your nominee. நீங்கள் நாமினி யார் போடுறீங்களோ அவங்களுக்கு போகும். ஓகேவா? ஸோ ஃபேமிலியும் செக்யூர்டாக இருக்குது. லேடிஸ் அவங்க மேலே எடுக்கும்போது அவங்க ஃபேமிலியும் செக்யூர்டாக இருக்குது. அவங்க நாமினிக்கும் ஹியூஜ் அமௌண்ட் போகுது. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எல்ஐசியில் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருக்குது. ஆக்சிடென்ட்னால இறப்பு நடந்தால் ஒரு பெரிய தொகை வந்து எல்ஐசி பே பண்ணுறாங்க. ஓகே? டு த பாலிசி ஹோல்டர்ஸ் நாமினி. ஓகேவா? ஸோ இது ஆக்சிடென்ட் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது.
இன்கேஸ் நீங்கள் ஹவுசிங் லோன் ஏதாவது போகிறீங்கன்னா பாலிசி அசைன் பண்ணி ஹவுசிங் லோன் எடுத்துக்கலாம். ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ரிபேட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பாலிசியை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ். இந்த பீமா லக்ஷ்மின்ற பிளானு நான் இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட கேன்வஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இந்த பிளான் பிடிச்சிருக்கு. ஸோ த லேடிஸ் ஆர் லைக்கிங் திஸ் பிளான் வெரி மச். ஜென்ஸும் வந்து இதை வந்து ஒரு கிஃப்டாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃபு இல்லை சிஸ்டர் இல்லை மதர் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். லேடிஸ் between the age of 18 to 50 years are eligible to take this policy. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்த கேரண்டீட் பிளானில் இந்த பிளான் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் இந்த பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பிளான் எடுக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். My WhatsApp number is 9080072562. Okay, so thank you all. திருப்பி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.